குறிப்பாக இப்படி ஒரு ஃபேக் ஐடி, யார் என்று முகம் தெரியாத ஒரு ஐடியில இருந்து என்னை பற்றி தவறாக அவதூறு பரப்பி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் அதன் பின்னராக அது பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அர்ஜுனா அவர்களினால அது பகிரப்பட்டிருக்கின்றது. அவருமே பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கௌசல்யா பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே இவர்கள் ஒருவேளை இந்த எம்பி மற்றும் கௌசல்யா அவர்கள் பார்க்க தவறி இருப்பின் அவர்களுக்கு தயவு செய்து இந்த காணொலியில் நீங்கள் அனுப்பி வையுங்கள். அவர்களுக்கான ஒரு விண்ணப்பமும் இதில் இருக்கின்றது. அதுக்காக இலங்கையில பேசு பொருளான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம், பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி நான் செய்திகளுக்கான ஒரு ஆரம்பத்தை சொல்லுவேன். அந்த ஒரு நிலைமையில இன்றைக்கு நானே பேசுபொருளாகி இருக்கின்றேன். பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்னை பற்றிய விடயம். பெண்ணை பற்றி தவறாக ஒரு விடயங்கள் வருகின்ற பொழுது அதனை அதிகமாக அதாவது அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள், ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் சரியான ஒரு விடயத்தை சொல்கின்ற பொழுது அதனை பகிர்வதற்கு நாங்கள் முன்வருவது குறைவாக இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இந்த காணொலியை முடிந்தளவு நீங்கள் ஏனையவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் நான் முதலாவதாக விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது இந்த காணொலியை நிச்சயமாக இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அந்த உறுப்பினர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். யாரென்று அவர்களை எனக்கு தெரியாது. அதே சமயம் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கௌசல்யா பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே இவர்கள் ஒருவேளை இந்த எம்பி மற்றும் கௌசல்யா அவர்கள் பார்க்க தவறி இருப்பின் அவர்களுக்கு தயவு செய்து இந்த காணொலியில் நீங்கள் அனுப்பி வையுங்கள். அவர்களுக்கான ஒரு விண்ணப்பமும் இதில் இருக்கின்றது. அது திடீரென்று எனக்கு என்னுடைய தெரிந்தவர்கள் எனக்கு ஒரு பதிவினை ஒன்றினை பகிர்ந்து கொள்கின்றார்கள், இந்த பதிவை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி. அதன் பின்னராகத்தான் நான் பார்க்கின்றேன். பார்த்ததும் அதனை பார்த்து என்ன சொல்வது என்றது எனக்கு ஆரம்பத்திலே தெரியவில்லை. அதனை நினைத்து அழுறதா அல்லது கோபப்படுவதா அல்லது சிரிப்பதா, எனக்கு என்ன ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவதுன்றது எனக்கு தெரியவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்க போகின்றார்கள், என்ன நடக்க போகின்றது, அடுத்த விடயம் என்ன என்பது எனக்கு சற்று எதுவுமே இல்லாமல் ஒரு நான் என்ன சொல்வது அந்த இடம் வெற்றிடமாகத்தான் இருந்தது. எனக்கு எதையுமே யோசிக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் ஒரு பெண்ணை அவதூறாக பேசுவதற்கோ அல்லது ஒரு பெண்ணின் மீது பழி சொல்வதற்கோ ஒரு பெண்ணை முன்னேற விடாமல் தடுப்பதற்கோ இலகுவாக இவ்வாறான ஒரு விடயங்களை போட்டுவிட்டு சென்று விட முடியும். காரணம் அவர்களும் அமைதியாக இருந்து விடுவார்கள் என்பது. ஆகவே இந்த ஒரு பதிவை பார்த்ததும் என்னை இன்றைக்கு நாள் முழுவதுமாக பலர் தொடர்பு கொண்டிருந்தீர்கள். இன்றை வரைக்குமே நிறைய பேர் தொடர்பு கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் அனைவருக்குமே நான் பதில் அளித்திருந்தேன். ஆனால் எத்தனை பேருக்கு என்னால் இவ்வாறு பதில் அளித்துக் கொண்டிருக்க முடியும்? ஆகையால் தான் இந்த ஒரு காணொலியை நான் பதிவேற்றுகின்றேன். இந்த சமயத்துல உடனடியாகவே அது பற்றி நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தீர்கள். அதன் அடிப்படையில் நானுமே உடனடியாக ஆன்லைன் மூலமாக என்னுடைய குற்றத்தாக்கல் பத்திரிகை ஒன்றை முதல்ல நான் அனுப்பியிருந்தேன். அதன் பின்னராக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருந்தேன். தெளிவாக அந்த முறைப்பாட்டிலே கொடுத்திருந்தேன். குறிப்பாக இப்படி ஒரு ஃபேக் ஐடி, யார் என்று முகம் தெரியாத ஒரு ஐடியில இருந்து என்னை பற்றி தவறாக அவதூறு பரப்பி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் அதன் பின்னராக அது பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அர்ஜுனா அவர்களினால அது பகிரப்பட்டிருக்கின்றது. அவருமே அவர் என்ன அர்த்தத்திலே அதை பகிர்ந்தார் என்பது என்னால் ஊகிக்க முடியாமல் இருந்தது. காரணம், ஒரு கண் கலங்குகின்ற மாதிரியான ஒரு இமோஜியுடன் அந்த பதிவினை அவர் பகிர்ந்திருந்தார். ஆகவே அவர் என்ன சொல்ல வருகின்றார், இவர்கள் ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசுகின்றார்கள் என்று நினைத்து அவர் அதனை பகிர்ந்தாரா அல்லது இந்த பெண்ணுக்கு இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி நினைத்து பகிர்ந்தாரா, என்ன சொல்ல வருகின்றார் என்பது தெரியவில்லை எனக்கு ஆரம்பத்திலே. ஏதாவது ஒரு வசனங்கள் அவர் எழுதிவிட்டு பகிர்ந்திருக்கலாமோ என்கின்ற மாதிரியாக எனக்கு இருந்தது. அதன் பின்னராக அந்த எண்ணம் சற்றே மாறியது, இல்லை என்று இல்லை. ஆகவே அந்த இடத்திலே நான் அந்த முறைப்பாட்டை நான் வழங்கியதன் பின்னராக அவர்கள் நேராக சைபர் கிரைம் ஆபீஸுக்கு செல்லும்படியாக சொல்லியிருந்தார்கள். ஆகவே உடனடியாக KKSல அமைந்திருக்கக்கூடிய அந்த சைபர் கிரைம் ஆபீஸுக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே சென்று உரிய முறைப்பாடுகளை வழங்கியிருந்தேன். அவர்களும் நிறைய ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக உடனடியாகவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி என்று சொல்லியும். காரணம், இது அரசியல் சார்ந்து நகர்கின்றதாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் ஒருவருக்கு எதிராக பதிவுகளை ஏற்றுகின்ற பொழுது அல்லது ஒரு தரப்புக்கு சாதகமாக நான் பதிவுகளை ஏற்றுகின்ற பொழுதோ அது இந்த எதிர்வருகின்ற காலங்களில் நடக்க இருக்கின்ற உள்ளூராட்சி
உள்ளூராட்சி தேர்தலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால நீங்கள் இந்த செய்திகளை பதிவேற்றக்கூடாது, நீங்கள் முற்றுமுழுதாக இதிலிருந்து ஒதுங்க வேண்டும் என்பதற்காகவும், ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே இந்த செய்தி தளங்களில் பெண்களில் வந்து முதன்மையான ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு நிறைய பார்வையாளர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நிறைய பேரை இந்த விடயங்கள் சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த செய்திகளை வந்து போடக்கூடாது என்றதுதான் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கலாம். ஆகவே இதனை கடந்து செல்லுங்கள் என்கின்ற மாதிரியாக அவர்களுமே சொல்லியிருந்தார்கள். அறிவுரை நிறைய பேர் இந்த அறிவுரையை எனக்கு வழங்கியிருந்தார்கள். அதே சமயம் இந்த என்னை பற்றி பதிவு போட்டவர்கள் ஆரம்பத்தில் இந்த ஒரு பதிவு போட்டிருந்தார்கள். அதனை நான் ஸ்கிரீன்ஷாட்டாக இதில் இணைத்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீர்கள். அதன் பின்னராக அதனை வந்து எம்பி அவர்கள் அதனை பகிர்ந்திருந்தார். எனக்கு அங்கே சற்று கவலையாக இருந்தது. அல்லது இப்ப நான் சொல்லுகின்றேன் இல்லையா, இதனை வந்து நீங்கள் அவருக்குமோ சரி அல்லது கௌசல்யாவுக்குமோ சரி இதை அனுப்பி வையுங்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கௌசல்யாவிற்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லி வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் பல பதிவுகள் வந்து பகிரப்பட்டிருந்தது சமூக ஊடகங்களிலே. அவரை பற்றி அவதூறாக நிறைய விடயங்கள் பகிரப்பட்டிருந்தன. ஆனால் நான் எந்த ஒரு விடயத்தையும், அவர்களினுடைய விடயத்தை நான் என்னுடைய ஃபேஸ்புக் தளங்கள்லேயோ என்னுடைய ஏனைய சமூக வலைத்தள பக்கங்கள்லேயோ பகிரவில்லை. காரணம், அவர் ஒரு பெண். அவருடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நாங்கள் செல்வது என்பது தவறு என்பது வந்து எனக்கு தெரியும். அதனால நான் அதை பற்றி பதிவேற்றவில்லை. அதே சமயம் இந்த ஒரு விடயத்தை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு பெண் மீது அவதூறாக அவர்கள் ஒரு செய்தி, அவர் ஒரு விடயத்தை வந்து முன்வைக்கின்ற பொழுது அதனை நீங்கள் என்னை தொடர்பு கொண்டோ அல்லது என்னிடமோ எந்த ஒரு விடயத்தினையும் கேட்டுக்கொள்ளாமல் உடனடியாக அதனை உங்களுடைய தளத்திலே பகிர்ந்து கொள்வது என்பது நிச்சயமாக எனக்கு மனவருத்தமாக இருந்தது. காரணம், அவர் மறந்து விட்டாரா என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த சாவகச்சேரி பிரச்சனை என்பது வருகின்ற சமயத்திலே அவருக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் இருந்து பல யூடியூபர்ஸ் வந்து இருந்தார்கள். ஆனால் யாருமே அவருக்கு ஆதரவாக அந்த நேரத்திலே குரல் கொடுக்காமல் இருந்த பொழுது ஒரு பெண்ணாக நான் துணிவாக அவருக்கான ஒரு ஆதரவு பதிவினை ஒன்றினை வெளியிட்டிருந்தேன். அந்த பிரச்சனை ஆரம்பித்த காலத்திலே, அதாவது முதலாக அவர் வெளியிட்ட அந்த காணொளி தொடர்பாக நான் அனைத்து விவரங்களையுமே சொல்லி அவருக்கான காணொளிகள் அதாவது அவருக்கான அந்த போராட்டங்கள் மக்கள் முன்னெடுத்திருந்த சமயத்திலேயும் கூட அந்த இடத்துக்கு சென்று நேரலையாகவும் சில காணொளிகளை நான் பதிவேற்றியிருந்தேன். பல காணொளிகளை பதிவேற்றி படம் பிடித்து அவற்றை பதிவேற்றியிருந்தேன். அவ்வாறு அவருக்கு ஆதரவு தெரிவித்தவள் தான் நான். அப்படி இருக்கின்ற சமயத்தில் அந்த காணொளியை தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்திலேயும் கூட அவர் பகிர்ந்திருந்தார். அப்பொழுது அவருக்கு இருந்த ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1200 என்று நினைக்கின்றேன். அதற்குள்ளே தான் இருந்தது அவருக்கான அந்த ஃபாலோவர்ஸ். அப்பொழுது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய எண்ணிக்கை வந்து 90,000 கடந்திருந்தது. அதாவது 1,00,000 நெருங்கி கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே அவர் என்னுடைய பதிவினை தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்திலே பகிர்ந்திருந்தார். அதன் பின்னராக அவருடைய வளர்ச்சி, அவருடைய இன்றைய நிலைமை உங்கள் அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது கௌசல்யாவிற்கு, அவர் ஒரு சட்டத்தரணியும் கூட, கௌசல்யாவினுடைய வயதை ஒத்த இன்னொரு பெண்ணுக்கு, கௌசல்யாவுக்கு நடக்கக்கூடிய அதே அநீதி இன்னைக்கு இன்னொரு பெண்ணுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே கௌசல்யாவிற்கு குரல் கொடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு ஈழப்பெண்ணுக்கு அப்படி ஒரு விடயம் நடக்கின்றது என்றால் அதற்காக ஏன் அவர் குரல் கொடுக்கவில்லை என்பது என்னுடைய ஒரு சிறிய ஆதங்கம். இதற்கு காரணம், அதன் பின்னராக வந்த காலங்கள்ல வந்து சில விடயங்களை நான் சுட்டிக்காட்டியதாக இருக்கலாம். ஏனென்றால் ஒரு விடயம் வந்து எல்லாருமே எல்லா விதத்திலையும் சரியானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே அவர் சமூகத்துக்கு, அதாவது பொதுவாக அவர் சமூக பணி செய்வதற்கென்று வந்ததன் பின்னராக சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அவருடைய சில கருத்துகள் வந்து எனக்கு உடன்படாமல் இருந்தது. அதற்கு சில விமர்சனங்களை நான் முன்வைத்திருந்தேன். ஆனால் அதனை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வது கிடையாது. அதனை வந்து கடந்து சென்று விடுவேன். சில விடயங்களை பேசுவேன், அதன் பின்னராக கடந்து சென்று விடுவேன். அதனை ஒரு பெரிய விடயமாக பூதாகாரமாக நான் பேசி முடிப்பது கிடையாது. ஆனால் அந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே நடந்ததன் பின்னராக ஒருவேளை அது அவருக்கு ஒரு கசப்பான ஒரு விடயமாக இருந்திருக்கும். என்னை பற்றி எவ்வாறு அவதூறாக பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பாக இருந்திருக்கும். ஆனால் இல்லாததை நான் எதையுமே சொல்லவில்லை. அவர் பேசிய சில வசனங்கள் வந்து பிழையாக இருந்ததுன்னு சொல்லி, எவ்வாறு இன்றைக்கு எஸ்.கே. கிருஷ்ணா அவர்கள் வந்து பேசிய வார்த்தை பிரயோகங்களினால இன்றைக்கு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே மாதிரி சில பேசிய வார்த்தை பிரயோகங்கள் வந்து தவறாக இருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். ஆகவே இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கௌசல்யாவுக்கு ஒரு பிரச்சனை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பொது வழியிலே கதைத்து விட்டார்கள் என்று சொல்லி குரல் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினரா என்னுடைய பதிவை பகிர்ந்தார் என்பதுதான் என்னுடைய ஒரு பெரிய ஆதங்கம். ஆகவே அவரிடம் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேண்டுகோள், விண்ணப்பம் எதுவாகவும் இருக்கலாம். என்றால் இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் இல்லையா அவர். ஆகவே மக்களினுடைய பிரச்சனையை கதைப்பவர். ஆகவே மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், உள்ளூராட்சி தேர்தல் வர இருக்கின்றது, ஆகவே இப்படி ஒரு பெண்ணுக்கு தவறாக அவதூறு பரப்பி இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் எடுத்து அவர் எனக்கு நீதி பெற்று தருவாராக இருந்தால்
நிச்சயமாக இன்றைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இளவயது பெண்கள் வந்து அவரை வந்து போற்றுவார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு நிறைய பேர் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது இதுதான். ஏனென்றால் அவருடன் கூட இருக்கக்கூடிய பெண்ணும் இதே பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கின்றார். ஆகவே சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுக்கும் இன்றைக்கெல்லாம் நிறைய காணொளிகளை அவர் பதிவேற்றியிருந்தார். குறிப்பாக நேரலை எல்லாம் சென்றிருந்தார். நேரலைக்காக அந்த தொலைபேசியை பிடித்துக் கொண்டிருந்ததும் கூட கௌசல்யா தான் என்கின்றதை வந்து மறைமுகமாக அவர் அந்த காணொலியிலே சொல்லியிருப்பார். ஆகவே அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெண், அவர் கூட இந்த விடயத்தினை அவருக்கு எடுத்து கூறவில்லையா? அந்த ஒரு பொம்பளை பிள்ளை தன்னுடைய வயதை ஒத்த, அவருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது, தன்னுடைய வயதை ஒத்த ஒரு பெண் என்று சொல்லி, ஆகவே தன்னுடைய வயதை ஒத்த ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு தவறாக போட்டிருக்கின்றார்கள், இதனை பற்றி நாங்கள் ஆதாரம் இல்லாமல் கதைக்க கூடாது என்கின்றதை வந்து அவரும் சொல்லி இருக்கலாம். ஆகவே தயவு செய்து இந்த ஒரு விடயத்தினை நீங்கள் இருவரும் ஆதாரம் இல்லாமல் ஒரு அவதூறு பரப்புகின்ற ஒரு விடயத்தினை, ஒரு பெண்ணுக்கு எதிராக பரப்புகின்ற ஒரு விடயத்தினை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதுவும் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள், உங்களை பலர் பின்பற்றுகின்றார்கள், நீங்கள் ஒரு பதிவினை பகிர்கின்ற பொழுது அதிலே பொறுப்புடைமை என்பது இருக்க வேண்டும். ஆகவே அதனை வந்து இந்த இடத்திலே நான் வேண்டுகோளாக உங்களிடம் விண்ணப்பிக்க விரும்புகின்றேன். பாராளுமன்ற உறுப்பினராக இந்த ஈழப்பெண்ணுக்கு நீதியை நீங்கள் பெற்றுத் தருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே அந்த ஒரு பக்கத்திலே நிறைய ஊழல்வாதிகள், மோசடிவாதிகளை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், வரவேற்கத்தக்கது. ஆனால் அதிலே உண்மைக்குமே எல்லா அரசியல்வாதிகளையுமே அவர்கள் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே பாராளுமன்ற உறுப்பினருக்கு சாதகமான பதிவுகள் தான் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே அவருக்கு நிச்சயமாக எனக்கு சார்பாக சில நடவடிக்கைகளை அவர் முன்னெடுப்பார் என்று நம்புகின்றேன். அதே நான் அரசியல்வாதியும் கிடையாது. நீங்கள் அந்த தளத்திலே நிறைய அரசியல்வாதிகளை, இனிவர் தேர்தல் கேட்க இருக்கிறவர்களை வந்து ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். என்னை எதற்காக இந்த விடயத்தை செய்தீர்கள் என்றது வந்து எனக்கு தெரியல. அதனால அந்த காரணத்தை தயவு செய்து நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அதே சமயம் முடிந்தால் அந்த பதிவுகளை அழித்துக் கொள்ளுங்கள். அவதூறாக, பொய்யாக எந்த ஒரு விடயத்தையும் பரப்ப வேண்டாம். அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் சட்டத்தரணி கௌசல்யா அவர்களும் இது தொடர்பாக எனக்கான ஒரு நீதியை அவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், இந்த ஒரு பதிவினை அவர் பகிர்ந்திருக்கின்றார். அவருடன் ஒரு சட்டத்தரணியாக, பெண் சட்டத்தரணியாக இதே மாதிரியான ஒரு விடயத்தை முகம் கொடுத்த ஒரு பெண் அவருடன் இருக்கின்றார். அதனால் தான் நான் இந்த விடயத்தினை அவர்கள் இருவரிடம் கேட்கின்றேன். ஆகவே எனக்கான நீதி என்பது அவர்களிடமிருந்து நான் எதிர்பார்த்துக் கொள்கின்றேன். நிச்சயம் நினைக்கின்றேன், உள்ளூர் தேர்தல் வர இருக்கின்றது, உள்ளூராட்சி தேர்தல் வர இருக்கின்றது. அவர் மக்களுக்கான தன்னுடைய பணியை வழங்க வேண்டும் என்பதில் வந்து உறுதியாக இருக்கின்றார். எனக்கான ஒரு நீதியையும் பெற்றுத்தந்து தன்னுடைய நீதியான வழியை கொண்டு செல்வார் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவேற்றதை தாண்டி இதை முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக